பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்கள், எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 23:2 வாசிக்கிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாருங்கள், அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். உன்னையும் என்னையும் மேய்க்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நம்மை விடுகிறார். நம்முடைய ஆத்துமா தாகத்தை தீர்த்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். நமக்கு அமர்ந்த தண்ணீரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதம் தானே. அவர் நம்மை மேய்த்து அவருடைய பாதத்தண்டையில் கொண்டு வந்து நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்கி நம்மை சந்தோஷப்படுத்துகிறார். பாருங்கள், பின்னாடி ஒரு ஏரி இருக்கிறது. ஆடுங்களெல்லாம் மேய்ஞ்சிட்டு மாடுங்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இந்த மாதிரி குளத்தில் வந்து தான் தண்ணி குடிக்கும். ஆண்டவர் அதுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து அதை திருப்தியாக்கி அதுக்கு நல்ல ஒரு இலைப்பாறக்கூடிய ஒரு தண்ணீரை கொடுத்து அதை கொண்டு போய் மந்தையில் இலைப்பாறும்படி தொழுவத்துக்கு கொண்டு போகிறார். பாருங்கள், பறவைகளையும் மிருகங்களையும் ஆடு மாடுகளையும் போஷித்து நடத்துகிற கர்த்தர் உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். உன்னை என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் கொண்டு போய் நம்முடைய தாகத்தை தீர்ப்பார். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் எங்கள் தாகத்தை தீர்க்கிறீர். எங்கள் தாகத்தை தீர்த்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கனப்படுத்தும். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள். பிதா குமார பசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய கரத்தில் தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.